வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு சர்ச்சையில் சிக்குவது புதிதல்ல. இப்போது புதிதாக இருக்கக்கூடிய விஷயம் தானே முன் வந்து சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருப்பதுதான். அமலாக்க பிரிவால் தேடப்படக்கூடிய திரு லலித் மோடிக்கு ஆதரவாக தனது கடிதத்தை அளித்தது, தனது பரிந்துரை அளித்தது என்று ஒரு சிக்கல் சிக்கியிருக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அதேபோல மீண்டும் இந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படலாம் என்று வேறு யாரும் சொல்லவில்லை. அந்த கட்சியோட மிக மூத்த தலைவர் திரு அத்வானியை குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவரும் அந்த கட்சியுடைய மிக நீண்ட நாள் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு இல கணேசன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். நான் முதலே சொன்னது போல இந்த சர்ச்சையில எல்லா கட்சியுமே இயல்பா சிக்கக்கூடியது வழக்கம் தான். பாரதிய ஜனதா தானே முன் வந்து சிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் சோ மோட்டோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுபோல பாரதிய ஜனதா தானே முன் வந்து சர்ச்சையில் சிக்குதோங்கிற சந்தேகம் வருது. இரண்டு விஷயங்கள் நான் குறிப்பிட்டது போல, முதல்ல நான் ஒரு விஷயம் லலித் மோடி விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். திரு லலித் மோடி அமலாக்க பிரிவால் தேடப்படுபவர். அவர் மீது 15 சம்மன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சரை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஆதரவாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயல்படுவது எந்த ஊர் நியாயம்? இதுல தானாக முன் வந்து ஷியோமோட்டோ என்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தினீர்கள். இதுல திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பலியப்பை தானாக முன் வந்து லலித் மோடிக்கு துணை புரிந்தார் என்று சொல்ல இயலாது. விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம். இதில் ஊதி பெரிதாக்குவதற்கு எதுவுமே இல்லை என்று நான் கருதுகின்றேன். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருடைய லலித் மோடியினுடைய மனைவி அவர் போர்த்துகீசில் சிகிச்சை பெறும்பொழுது, புற்றுநோய்க்கான சிகிச்சை பெறும்பொழுது அந்த போர்த்துகீஸ் செல்வதற்காக அவர் அனுமதி கேட்கிறார். யார்கிட்ட? அந்த லண்டன் இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு கேட்கிறார்கள். இங்கிலாந்து அரசாங்கம் இதற்கு முன்பாக இந்தியாவில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அவர் மீது ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து இருக்கிற நிலையில் அவருக்கு அனுமதி கொடுத்தால் அதனால இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நட்புறவுல பாதிப்பு வருமோ என்று கருதி வெளியுறவுத்துறை பொறுப்பில் இருக்கிற திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அதிகாரி கேட்கிறார். அப்போது இதன் காரணமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்கள் உங்களுடைய இங்கிலாந்து நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் எதுவும் செய்யலாம் என்று அனுமதி தருகிறார். இவ்வளவுதான் விஷயம். இங்கிலாந்து அரசு கேட்கவில்லை, நீங்கள் தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்கிறேன், இந்த பரிந்துரையை தனக்காக அளிக்கும்படி கேட்டது திரு லலித் மோடி அவர்கள், பிரிட்டன் அரசு அல்ல. பிரிட்டன் அரசு பிரிட்டன் அரசு கோரிக்கை வைத்திருந்தால் தனிப்பட்ட முறையில் எழுத முடியாது. இவர் தன்னுடைய அபிஷியல் கெபாசிட்டியை பயன்படுத்தாமல் தன்னுடைய பர்சனல் கெபாசிட்டியில் இருக்கிறார். இது அபிஷியல் கடிதம் அல்ல, அபிஷியல் பரிந்துரை அல்ல. அதாவது கோரிக்கை வந்தது என்னமோ, இங்கிலாந்து அரசாங்கம் லலித் மோடி தன்னுடைய மனைவிடைய சிகிச்சைக்காக போர்த்துகலுக்கு போக வேண்டுவதற்காக அனுமதி கோரினார். அது தன்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனேயே அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சார், இந்திய அரசால் தேடப்படக்கூடிய நபர் இந்திய அரசுடைய நபர் பட்டியல் அவர் இல்ல இருக்கிறார். அவர் மீது வழக்கு இல்லைங்க. இதுவரையில் இன்று காலையில் வந்திருக்கிற ஊடக செய்தியில் கூட இதுவரையில் தேடப்பட்ட குற்றவாளி என்பதாக அறிவிக்கப்படவில்லை. அவர் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சொன்னதை நான் காதால் கேட்டிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க, நான் போட்டு காட்ட தயாரா இருக்கேன். அவர் 16 அவரை இந்திய நாட்டிலிருந்து தப்பித்து போக விட்டது இதற்கு முன்பாக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம். சரி, அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் போக விடாமல் தடுத்திருக்க முடியும். இல்ல, அவர் போன போது வழக்கு இல்லை. 2010 முதல் முறையாக அவர் பிரிட்டன் செல்லும் போது அவர் மீது எந்த வழக்கும் இல்லை. 2011ஆம் ஆண்டு அவர் பிரிட்டனில் இருக்கும் போதுதான் அவர் மீது வழக்குகள் தொடரப்படுகின்றன. எனவே இங்கிருந்து அவரை தப்பிச் செல்ல விடாமல் தடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர் இந்திய நாட்டிலே இருந்த பொழுதுதான் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு தர்ம சங்கடங்கள் வரும் என்று கருதிதான், குறிப்பாக இந்த கிரிக்கெட் விஷயத்தில் கேரளத்தை பொறுத்தவரையில் சசி தரூருடைய மனைவிக்காக அவர்கள் ஒப்பந்தம் பெற்றுக்கொண்ட சம்பவத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி விட்டார் என்கின்ற காரணத்தினாலேயே ஓரளவு அவர் மீது விரோதமாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தவர்கள் இருந்தார்கள். உண்மை. லலித் மோடி விஷயத்தை பற்றி விசாரித்தால், இந்த நாட்டிலே வைத்திருந்து விசாரித்தால் அதனால பலவிதமான காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய பல பேருக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய கூட அவர் இங்கிருந்து தப்ப விட்டார்கள்.
திரும்ப நான் உறுதிப்படுத்துறேன். இல்ல திரும்ப சொல்றேன், 2010 அவர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க 2 வரியாவது முழுமையா பதில் முழுமையா உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். சத்தம் போட நான் சத்தம் போட நீங்க என்ன கேக்குறீங்கன்னு அவங்களுக்கும் புரியாது, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியாது. இல்ல உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாக்கியமாவது பேசி முடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. இல்ல நிச்சயம் இல்ல, நீங்க உங்களுக்கான முழுமையான அனுமதி இருக்கு. நான் விருந்தினரா உங்களை தான் அழைச்சிருக்கேன் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக தான். என்னுடைய கேள்வி, 2010 அவர் பிரிட்டன் செல்லும் போது அவர் மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. 2011 அவர் பிரிட்டனில் இருக்கும் போதுதான் அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. எனவே இங்கிருந்து அவர் காங்கிரஸ் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்ப வைத்தது என்ற வாதத்தில் நியாயமில்லை. சரி, உங்களுடைய வாதத்தின்படி நான் அறிந்த வரையில் அவர் இந்திய நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு சென்றதை தடுப்பதற்கான முயற்சியை காங்கிரஸ் செய்யவில்லை என்பதுதான் இதில் அவர் மீது இருந்த குற்றச்சாட்டு. ஆனால் 2011 இருந்து இன்று வரையில், இதற்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக இருந்த வரையில் காங்கிரஸ் அரசாங்கம் அவரை மீண்டும் இந்திய நாட்டுக்கு எடுத்து வருவதற்காக வழக்கு தொடுவதற்கான எந்த முயற்சியை செய்தார்கள்? அதற்காக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் பேசுவதற்கு யோகியதை இல்லை என்பது திரு சிதம்பரம் அவர்கள் இதைத்தான் சொல்றார். நான் அந்த நாட்டில் என்னுடைய கவுண்டர் பார்ட்டுக்கு என்னுடைய சக பொறுப்பாளிக்கு அங்கிருந்து நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், அதற்கு அவர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார், திரும்பவும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தை வெளியிடுங்கள், அப்போது தெரிந்துவிடும் நாங்கள் முயற்சி செய்தோமா இல்லையா, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்தன, இதை வெளியிட தயங்குவது ஏன் என்று இந்த கடிதத்தை எழுதிய திரு சிதம்பரமே கேட்கிறார். என் கேள்வி வேற, இன்றைக்கு அந்த கடிதத்தை ஏன் வெளியிடவில்லைன்னு அவர் கேட்கிறார். அந்த கடிதத்தில் இருந்த சாராம்சம் என்ன, இவர் என்ன செய்தார் என்பது அல்ல. அதன் பிறகு 2011 2016 3 ஆண்டு காலத்தில் இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்பதுதான் எனக்கு. அதான் அவர் சொல்றாரு. இல்ல, கடிதம் அரசுடைய கடிதம், அரசுல வெளியிடணும். அது வந்து சிதம்பரம் வந்து தன்னுடைய தனிப்பட்ட நண்பருக்கு எழுதிய கடிதம் அல்ல. நாங்கள் முயற்சித்தோம் என்று சொல்லலாம் இல்ல, அதுதான் சொல்றாரு. என்னுடைய கடிதத்தில் இருக்கு, நீ அதை வெளியிடுங்க உங்களுக்கு தெரியுங்கிறாரு. என்னுடைய நான் எழுதிய அதிகாரப்பூர்வ கடிதத்தில் இருக்கிறது, நான் எழுதினேன், அவர் பதில் அனுப்பினார், நான் மீண்டும் எழுதியிருக்கிறேன், 3 கடிதங்கள் இருக்கின்றன, அதை வெளியிடுங்கள். அத்தனை உண்மை 2 அம்சங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் லலித் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை விட மனிதாபிமான அடிப்படையில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவர் போர்த்துகீஸ் சென்று வருவதற்காக அனுமதி வழங்கிய விஷயத்தை மாத்திரமே முக்கியமாக எடுத்து திரு சுஷ்மா ஸ்வராஜை தாக்குவதில் தான் இவர் குறியாக இருக்கிறார் ஒழிய லலித் மோடி மீது நடவடிக்கை எடுப்பதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்வமாக இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. லலித் மோடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது பாஜகவுடைய ஆசையாக இருந்தால், காங்கிரசுக்கு அந்த ஆசை இல்ல, அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு ஆசை இருந்தால் 2014 மேல பதவியேற்றிலிருந்து இன்று வரை இந்த ஓராண்டு காலத்தில் பாஜக செய்தது என்ன? ஒன்று. இரண்டாவது, சுஷ்மா ஸ்வராஜ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தார் என்று சொன்னால், மனிதாபிமான அடிப்படையில் இந்திய சிறைகளில் விசாரணை கைதியாக மட்டுமே 2,75,000 பேர் இருக்கிறார்கள். விசாரணை கைதியாக சிறைகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் மீது மனிதாபிமானம் காட்ட வேண்டாமா இந்த மத்திய அரசு? இது திசை திருப்புவதற்கான முயற்சி. எப்படி? தேச துரோக குற்றச்சாட்டிலே ஈடுபட்டவர்கள், பயங்கரமான ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இதற்கு முன்பாக காங்கிரஸ் அரசாங்கம் பல பேரை தப்ப விட்டிருக்கிறது. அதனால பாஜக தப்போடுகிறது. அதையும் பாஜக சொல்லவில்லை. ஆண்டர்சன் தப்ப விடப்பட்டார், ஒட்டாவியா குட்ரோஜி தப்ப விடப்பட்டார். ஓகே, அவர்கள் தவறு செய்தார்கள், குற்றவாளிகள் என்றே வைத்துக் கொள்ளும். அதற்காக நீங்கள் 2 பேரை தப்ப, அவர்கள் 2 பேரை தப்ப வைத்தார்களே, நாங்கள் 2 பேரை தப்ப வைக்க வேண்டாமான்னு சொல்ல போறோமா? லலித் மோடி விஷயத்தில் ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் இல்லை என்பதற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கோருகிறார். இதற்கு நான் ஒரு கேள்வி வச்சுட்டேன். அவர் மனிதாபிமான ஒரு விஷயத்துல இதே தமிழ்நாட்டில் பிரபாகருடைய தாயார் சிகிச்சைக்காக இங்கு வர வேண்டும் என்று வந்தபொழுது நான் அதற்கு ஆதரவு தெரிவித்தவன். திரு அத்வானி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில், நான் ஆதரவு தெரிவித்தவன். அதே மாதிரி ஆண்டனி பாலசிங்கம் இங்கு தமிழ்நாட்டில் வந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று வந்தபொழுதும் நான் ஆதரவு தெரிவித்தவன். அதனால இப்ப அவருடைய ஒரு மனிதர் குற்றம் சுமத்தப்பட்டு, அந்த குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கெல்லாம் முடிந்து குற்றவாளியாகி தீர்ப்பு தருவதற்கு சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அதுவரையில் அவரை மனிதனாகத்தான் கருத வேண்டாம். இல்ல, இதுக்கு வந்து அதான், இது மனிதாபிமான அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு இருக்குமானால், இந்த மனிதாபிமானத்தை இந்திய சிறைகளில் விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய 2,70,000 விஷயம் எப்படி 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 இந்த பிரச்சனை கைதிகள், நான் சொல்ல விசாரணை கைதி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். விசாரணை யாராவது ஒரு விசாரணை கைதி அவன் தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அல்லது தன்னுடைய தகப்பனாருக்கு உடல் சரியில்லை என்று ஏதோ ஒரு காரணம் வந்து, இன்றைக்கும் கூட ஒரு விதிமுறை இருக்கிறது, உங்களுக்கு தெரியாமல் இல்ல, சிறை கைதியும் கூட அவர்கள் உடனே பரோல்ல வர முடியும். எக்ஸாக்ட்லி, இதுதான் நான் கேட்க விரும்பினது. இத பரோல்ல விடலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்க வேண்டியது நீதிமன்றம்.
ஒரு தேடப்படக்கூடிய நபரை சிறை வைப்பதா, விடுவிப்பதா, விதிவிலக்கு அளிப்பதா என்று முடிவு செய்ய வேண்டிய நீதிமன்றம். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்த கெப்பாசிட்டில நீதித்துறையுடைய முடிவை தன்னுடைய கையில் எடுக்கிறார் கேட்கிறேன். அந்த நீதிமன்றம் முடிவெடுக்காது. நீதிமன்றத்திற்கு வரும் நடைமுறை நான் சொல்றேன். நீதிமன்றம் அரசு தரப்புல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்கும். அரசு வழக்கறிஞர் இந்த விஷயத்தில் அரசாங்கத்திற்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்வார்கள். அதன் பிறகுதான் நீதிமன்றம் பரவாயில்ல வெளியிடும். அப்படி அமலாக்கத்துறையிடம் கேட்கப்பட்டதா? அப்படி லலித் மோடி விவகாரத்தில் அரசாங்க தரப்பிலிருந்து ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு கால் நீதிபதி சில காரணங்கள் நியாயமாக இருக்கு என்று கருதினால் தெளிவாக அதை எதிர்த்து கூட செய்ய முடியும். என்னுடைய கேள்வி விதிவிலக்காக சில நீதிபதிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன, அப்படி இவரை மனிதாபிமான அடிப்படையில் இவருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கலாமா என்ற கேள்வியை அரசு தரப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையிடம் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டாரா? இல்ல, இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதியிருக்கிறார். அதாவது ஒரு மனிதர் தான் தவறு செய்கின்றோமோ என்கின்ற எண்ணம் இருந்தாலோ அல்லது இந்த விஷயத்துல சொல்லலாமா செய்யலாமா என்கிற சந்தேகம் இருந்தாலோ தான் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். உங்களுக்கு அவரை பொறுத்தவர் அவர் அனுபவம் வாய்ந்தவர். அதனால இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணுமே இல்ல. அவர் தெளிவாக இருந்திருக்கிறார். தான் செய்வதில் தவறு எதுவும் இல்லை நினைக்கின்றார். அதனால் அவர் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். எந்த விஷயத்திற்கான குற்றச்சாட்டு லலித் மோடி இருக்கிறதோ அந்த குற்றச்சாட்டில் அவர் சம்பாதித்த கொள்ளடித்த பணத்தில் ஏதாவது பங்கு இருக்கிறதா, தவற்றில் பங்கு இருக்கிறதா, யார் கண்டா அது விசாரித்தாலும் தெரியும். இல்ல, யார் கண்டாலும் ஒரு டிவி மாதிரி பொறுப்பான நிறுவனத்தை சார்ந்த ஒரு இப்படி பேசக்கூடாது. நான் சொல்றேன், ஏன்னா இது விசாரிப்பது கேள்வியே தப்பு. இது விசாரிப்பதற்கான சந்தேகம் நான் சொல்றேன், ஏன்னா எல்லாமே தப்பு பேசக்கூடாது. இல்ல, ஒரு நிமிஷம். அப்படி இருக்கும் போது இல்ல, இதை விசாரிப்பதற்கு மருத்துவமனைக்கு போவதற்கு அனுமதி கொடுத்து வைத்துக் கொண்டு பின்னால் நட்பு இருக்கு. இதை விசாரி ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கல்ல, ஏதாவது பங்கு போயிருக்கான்னு கேட்டீங்க இல்லையா? இதை விசாரிப்பதற்காகத்தான் 15 சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விசாரணையை நடத்த விடாமல் விசாரணை என்பது எந்த வகையிலும் இதுக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் சம்பந்தம் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க சார். நீங்களா கற்பனை யாருமே சந்தேகிக்காத சந்தேகம் எல்லாம் சொல்லாதீங்க. இதுவரை யாருமே சந்தேகப்படவே இல்லை அந்த விஷயத்துல. அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இல்லாத விஷயத்துல அதற்கான 150 வாய்ப்புகள் இருக்கும்போது அத்தனையும் தவறு விட்டு அவர் புதிய வாய்ப்புகளை தேடுவதுதான் பிரச்சனை. இது கற்பனையாக உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் அவருடைய பாஸ்போர்ட் காலாவதி ஆகிவிட்டது, அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு விட்டது, அவருடைய பாஸ்போர்ட்டை திரும்ப கேட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அது நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க இந்த பிரச்சனை வருது. அவர் பிரிட்டன் அரசுடைய டிராவல் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு அங்க அப்ளை பண்ணி கேட்கிறார். அப்ப சுஷ்மா ஸ்வராஜ், அப்ப நீங்க உங்களுக்கு பயணம் தானே போனோம், நீங்கள் பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை அணுகுங்கள், பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை அணுகுங்கள், அங்க உங்களை ஏற்பாடு பண்ணி சொன்னா அபிஷியலா போயிருக்கும். அப்போது வெளியுறவுத்துறை செயலராக இருந்த சுஜாதா சிங் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார், எனக்கு இந்த விஷயம் நடந்திருப்பதே தெரியாது, என்னுடைய நாலேஜுக்கே வரல. சோ இட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு லலித் மோடி அண்ட் சுஷ்மா ஸ்வராஜ். சுஜாதா சிங்க்கு தெரியலன்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிட்டாங்க. சோ அவங்க இந்திய தூதரகத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்ல அபிஷியல் ரெக்கார்ட்ல எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு நான் பண்ணேங்கன்னா வந்திருக்காது. எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா வரவே இல்லை. இவருடைய பர்சனல் மெயில் ஐடியில இருந்து இவங்களுடைய பர்சனல் மெயிலுக்கு ரெக்வஸ்ட் போகுது, அவங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி ரெக்வஸ்ட் போகுது. முழுக்க தனிப்பட்ட முறையில் நடக்கிறது. இதுல எந்த விதமான உள்நோக்கமோ, இதுல எந்த விதமான பிரதிபலனோ, எந்த விதமான முறையாக செய்யாமல் இருந்திருக்கலாம், எந்த விதமான சட்டவிரோதமோ எதுவும் இல்லை, மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் நடக்கவில்லை என்பதால் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் செய்தது என்பது மனிதாபிமான அடிப்படையில் வந்த கோரிக்கைக்கு ஏற்றுக்கொண்டார் என்பதுதான். அதனால இந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் கடைபிடிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வேண்டுமென்றால் நீங்கள் எழுப்பலாமே ஒழிய அவருடைய உள்நோக்கத்தை எந்த வகையிலும் சந்தேகிக்க முடியாது. நாங்கள் சந்தேகிக்கவில்லை, மக்களும் சந்தேகிக்கவில்லை. நீங்க சொன்னீங்க மனிதாபிமான அடிப்படையில். திரு சுப உதயகுமாரன் அணு உலைக்கு எதிர்ப்பாளர் கடுமையான போராட்டம் நடத்துறார். அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் சுஷ்மா ஸ்வராஜுக்கு, என் மனிதாபிமான அடிப்படையில் என்னுடைய பாஸ்போர்ட்டை நீங்க விடுவீங்களேன்னு கேட்கிறேன். அவருக்கு என்ன மனிதாபிமான என்ன தெரியல. அவர் அந்த குடும்பத்துக்கு அவர் ஒருத்தர் தான் பிரெட் நிறைஞ்சிட்டு சொல்றாரு, நான் தான் என் குடும்பத்தை பூரா காப்பாற்றணும், ஒரு ஸ்கூல் வச்சிருந்தேன், கதைக்காம நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சேன். ஆஸ்பத்திரியில சாக கிடக்கிற மனுஷனுக்காக ஓடி போய் ஹெல்ப் பண்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க, ஏதாவது கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? ஏன் அவர் எந்த குற்றம் நிரூபிக்கப்படல, அவரும் விசாரணையில் மட்டும் தான் இருக்காரு. 100 பேர் இருக்காங்க இந்தியாவில் முடக்கப்பட்டவங்க. அதான் எல்லாருக்கும் மனிதாபிமான வருகிறாங்க கேள்வி இல்லை. இவர் கேட்ட ஏனுங்க நீங்க உதயகுமார் கேட்கிறாரு, கொச்சப்படுத்துறீங்க. இல்ல உதயகுமார் கேட்கிறாரு, ஒரு மனைவி சாக கிடக்கிற நேரத்துல ஒரு புற்றுநோய் வந்திருக்கிற மனைவிக்காக நான் கையெழுத்து போட்டா தான் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடக்கும் ஒரு கோரிக்கை வந்த போது ஒரு கணவன் கேட்கிறான் என்றால் அதற்கு உதவி செய்து வைத்துக் கொண்டு நீங்க பாட்டு சம்பந்தம் இல்லாம அணு ஆயுத போருக்காக எங்கேயோ பணத்தை பெற்றுக்கொண்டு
இந்திய நாட்டுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று ஒத்து பேசுவது என்பது எனக்கு பொருத்தமாக இல்லை. அணு உலைக்கு ஆதரவாக வெளிநாட்டில் அவர் பணம் பெறுகிறார் என்பதற்கு ஏதாவது நிரூபிக்க முடியுமா? அவர் நீங்க சொன்னீங்க இந்த குற்றச்சாட்டு வச்சீங்க, அப்படி அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கலாமே. அவருக்கு வருங்க விசாரணை, வருங்க முறையான விசாரணை வந்து வெளில பாராளுமன்றத்தில் திரு நாராயணசாமி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அப்போதே சொல்லி சுவராஜை பற்றி இப்படி இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை நீங்கள் எழுப்பலாம் என்றால் உதயகுமாரை பற்றி சந்தேகத்தை எழுப்புவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் மட்டுமல்ல, வசுந்தரா ராஜே சிந்தியா இவர் எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட நன்கு தெரிந்தவர், நீண்ட நாள் பழக்கம் உள்ளவர் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவர் சொல்லும் போதே அந்த வாக்குமூலம் கொடுத்துட்டு கடைசியில 2013 எழுதுறாங்க. கடைசியில நான் இப்படி இவருக்கு ஆதரவாக வக்காலத்தில் இருப்பது யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது, குறிப்பாக இந்திய அதிகாரிகள் தெரிந்துவிடக் கூடாது என்று எழுதுகிறார். எந்த உள்நோக்கமும் இல்லாத ஒருவர் நான் இப்படி ஆதரவு தெரிவிப்பது யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று சொல்வது ஏன்? இதை விட உள்நோக்கம் வேற என்ன வேணும்? இந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஆதரவு தெரிவித்த விஷயம் குறித்து நான் கடந்த 2 நாட்களாக நானும் முயற்சித்து என்ன செய்தார் என்பது குறித்து நான் ஆய்வு செய்தேன். அதனால என்னால் இந்த விஷயத்திற்கு பதில் சொல்ல முடிந்தது. திருமதி வசுந்தரா ராஜே அவர்கள் என்ன செய்தார்கள், அது என்ன என்பது குறித்து அந்த பின்னணி எனக்கு எதுவும் தெரியாது. நான் அது குறித்து எந்த விதமான ஆய்வும் செய்யவில்லை. ஆனால் அரசாங்கம் அது குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னது என்று வந்த பிறகு உங்களுக்கு விவரம் தெரியும். அது குறித்து என்னிடத்தில் எந்த விதமான விவரமும் இல்லை. இந்தியாவில் மீண்டும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படாது என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லியிருப்பவர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அல்ல, பாஜகவுடைய மூத்த தலைவர், பாஜகவுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு அத்வானி. அவருக்கு இந்த கவலை வந்திருக்கிறது என்றால் நரேந்திர மோடியுடைய அரசு செயல்பாடு மீதான சந்தேகம் என்பதை தாண்டி வேற என்ன? நானும் அந்த அத்வானிஜி அவருடைய பேச்சை முழுமையா நான் பார்த்தேன். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் வந்து அவருடைய பேச்சு நான் அவருடைய இங்க நேரெழுத்தாக அவருடைய பேச்சு தமிழாக்கத்தை நான் சொல்றேன் அவங்ககிட்ட. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு அதில் புரிகிறது. அத்வானி அவர்கள் பேசினதை எதுவுமே தவறாக பேசினதாக நான் கருதவில்லை. ஏன்னா அவர் எப்போதுமே ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசக்கூடியவர், ரொம்ப நிதானமா. என்ன மாதிரிலாம் படபடன்னு நம்ம 2 பேரும் மத்தியெல்லாம் பேச மாட்டார். உங்களையும் சேர்த்துக்கிறேன். அத்வானி சொல்லியிருக்கிறார், அவசர நிலைக்கான சட்ட விதிகள் இன்னும் அகற்றப்படவில்லை. அது மட்டும் சொல்லல, இருங்க, முழுக்க முடிக்கல, முதல் வரி சொல்லியிருக்கேன். இதுல கவலைக்குரிய செய்தி, அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதற்காக சாசனத்தில் அரசாங்கம் சொல்லப்பட்ட சட்ட விதிகள் இன்னும் அகற்றப்படவில்லை. அதனால எந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு அவசர நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது பொருள். அது ஒன்று. இரண்டாவது, 1975ஆம் ஆண்டு இருந்த சட்டப்பிரிவுகள் 2015ஆம் ஆண்டிலும் இன்னமும் இருக்கின்றன என்பதனால ஏதாவது ஒரு காரணத்தினால அவசர நிலை வராமல் தடுக்குமானால் அவர் அழுத்தம் கொடுக்கிறவரை அதுதான், அதை எல்லாரும் விட்டாங்க. மக்கள் தண்டித்து விடுவார்கள் என்ற பயம்தான் அவசர நிலை பழக்கத்தை தடுக்கும். மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். அவரே அத்வானியே சொல்லியிருக்கார், யாரும் கேட்டதுக்காக சொல்றார். அத்வானியே சொல்லிருக்கார், முதல்ல உங்களை தான் சொல்றார். ஊடகங்கள் எந்த அளவு ஜனநாயகத்தின் மீதும் சுதந்திர சிந்தனை மீதும் அக்கறையோடு செயல்படுகின்றன என்று தெரியவில்லை. என்னுடைய கேள்வி பாருங்க, நீங்க சொல்றதுல பின்னாடி வருது. அடுத்த முறை கேள்வி கேட்டீங்களா, இது நரேந்திர மோடி தானே சொன்னார்கள் சொல்லி கேட்டீங்களா? அதுக்காக சொல்றேன். அவர் தெளிவா சொல்றாரு, அரசியல் தலைமையானது முதிர்ச்சியற்றதாக உள்ளது என்று நான் கூற மாட்டேன். அதன் பலவீனங்கள் காரணமாக அதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அதிகார வர்க்கத்தின் நிலை இருக்கிறது, அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. அவர் ஒன்னே சொல்றாரு, நீதித்துறை தான் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது சொல்றாரு. எனக்கு அதிலேயும் சந்தேகம் இருக்கிறது. நீதித்துறை பற்றி கூட அதிகமாக விமர்சிக்க நான் விரும்பவில்லை என்றாலும் கூட நீதித்துறையும் கூட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விதிவிலக்காக சில பேர் ஒரு கேள்விக்குறிதாக இருக்கிறார்கள். நீதித்துறையை சார்ந்தவர்களே குற்றஞ்சாட்ட தொடங்கி. எனக்கு இது அத்வானி அவர்கள் மோடியை பற்றி தான் குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் 2-3 பாயிண்ட் சொல்றேன். எதிர்கட்சியுடைய சார்ந்தவங்க எல்லாமே இது நான் சொன்னேன் பாருங்கயா. இல்ல, நான் யாரோ ஒருத்தரை பத்தி பேச அந்த ஒரு இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேட்டி எடுக்கக்கூடிய தருணத்தில் வந்து திரு அத்வானி அவர்கள் இதை பற்றி விளக்கம் குறிப்பதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி திரு அத்வானி அவர்கள் வந்து நான் நரேந்திர மோடியை குறிப்பிடவில்லை என்று குறிப்பிட்டிருப்பதாக. ஆனா நரேந்திர மோடியை தான் குறிப்பிட்டிருக்க கூடும் அப்படிங்கறதுக்கான சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிற நான் சொல்றேன். 1975 2015 ஒப்பிடப்படுகிறது. அந்த கேள்வியில் அவர் கேள்வி வைக்கிறாங்க. கேள்விக்கும் போது 2015 ஒப்பிடுறாங்க. 1975 இருந்த நிலைமை இனிமே இது வருமானு கேட்கல. 2015 இருக்கிறதா என்று சொல்லும் போது அவர் ஆமாம் இருக்கிறது என்று சொல்றார். 2015 யார் ஆட்சியில் இருக்காங்கிற ஒரு கேள்வி. 2வது, அரசியல் இப்போது இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத சக்திகள்
பிகம் மோர் ஸ்ட்ராங்கர், இன்னும் வலிமையாக மாறிவிட்டன அப்படின்னு சொல்லி ஜனநாயக எதிர்ப்பு சக்திகள், ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய சக்திகள் சொல்லி சொல்றார். யார் இருக்கிறா? நீங்க ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய சக்திகள் குற்றம் சாட்டக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு வந்து வலிமையா இருக்கிறதா, இடதுசாரி இயக்கங்கள் வலிமையா இருக்கிறதா? நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப இன்றைக்கு இந்த நாட்டில் வலிமையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் இயக்கம் பாஜக. நீங்கள் சொல்வது, திரு அத்வானி அவர்கள் விமர்சனம் பண்ணுவது யார் வலிமையா இருக்கிறாங்க அப்படின்னு. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்று இருக்கின்ற அமைப்புகள், அதுதான் ஜனநாயகத்தை நசுக்கிற சக்திகள்னு பேரு. நோ, அவர் சொல்லக்கூடிய தெளிவான வார்த்தை அட் த பிரசன்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதான் திரும்ப நரேந்திர மோடி ஏன் சொல்றேன், அட் த பிரசன்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் த ஃபோர்சஸ் தட் கேன் கிரஷ் டெமோக்ரசி ஆர் ஸ்ட்ராங்கர். இன்னைக்கு அவர் சொல்றது இன்னைக்கு. It is not an individual, it is not even a force, the forces that can crush the democracy. ஆமா, யாரு ஒரு நபரையே குறிக்கணும். இது என்ன, a person, an individual or a force ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ரெண்டுமே சிங்குலர் இல்ல. the forces that can crush the democracy அப்படின்னா there are many people are there. Who are they? One is media. மீடியாவை தான் நம்பிக்கையோடு இருக்கிறார் அவரு. மீடியா மீது அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். நான் சொல்லலையா, அவர் சொல்றதே சொல்றேன். திரு இலகணேசன், நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நாட்டுல வந்து ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுதோ அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, இதுவரை இருந்தது, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்காது, நரேந்திர மோடி ஆட்சி இந்த நாட்டில் இருக்கும் வரை அந்த மாதிரி மோசமான நிலை இருக்காதுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்படிதான் ஒரு பாஜகவுடைய தலைவர் அப்படிதான் சொல்லுவீங்க. எந்த நாட்டை கேட்கிறீர்கள்? தமிழ்நாட்டின் சேர்த்து கேட்கிறீர்களா? தமிழ்நாடு தனிநாடு அல்ல என்பதால் இந்த நாடு என்று நான் குறிப்பிடுவது இந்தியாவை மட்டும்தான். இந்த கட்சியுடைய மிக மூத்த தலைவர் அப்படி சுபிட்சமாக இருக்கிறார் என்று சொல்லாமல் மீண்டும் எமர்ஜென்சி வரக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்கிறார் என்றால் அவர் சோனியாவையோ ராகுலையோ சீதாராம் யெச்சூரியோ சொல்வார் எதிர்பார்க்கிறீங்க? அவர் எந்த தனிநபருமே மனதில் வைத்து சொல்லல. இருக்கிற அமைப்புகள், இருக்கிற சூழ்நிலை, சட்டத்தில் இன்னும் பிரிவுகள் இருக்கின்றன. நியாயமான ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயக ரீதியாக நாடாளுமன்றத்தின் முன் கொண்டு வந்து விவாதித்து அமல்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் முனையும் போது கூட தங்களிடத்தில் ராஜ்யசபாவில் கொஞ்சம் ஏதோ அதிகமான பலம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக அதை தடுப்பதற்கான முயற்சியை தான் மேற்கொள்கின்ற ஜனநாயகத்தை எதிர்க்கின்ற சக்திகள், ஜனநாயகத்தையே பயன்படுத்தி ஜனநாயக ரீதியான காரியத்தை செய்ய விடாமல் செய்கிற சக்திகள். அப்படின்னா ஏன் சிந்திக்க கூடாது? இது வந்து ஏதோ தந்தி டிவியோ பாண்டேவோ வேற ஏதோ தனிநபுரம் எடுத்த விவாதம் அல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த பேட்டி வெளியான உடனே ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் எழுப்பி விவாதித்த விஷயம் இது. நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம், என்னுடைய கேள்வி, எல்லா ஊடகங்களும் காங்கிரசுக்கு பயந்து செய்யுதா? எல்லா ஊடகங்களும் மோடிக்கு அத்வானி சண்டை வரும்னு நினைக்கிறதா? எல்லா ஊடகங்களுக்கும் ஒரே முதலாளியா? அதனால்தான் அரசாங்கத்தில் பணிபுரியும் போது எங்க இவர் சூப்பரண்ட் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்வாரு, வரி உணர்ந்து படிக்கணும். நாடு முழுக்க இந்த வாதம் ஏன் சார் வருது? எனக்கு மேம்போக்கா செய்தி வந்த உடனே என் சில பேர் சொன்னாங்க நாடு முழுக்க இந்த வாதம் ஏன் எழுது? அறிக்கை முழுமையா படிச்சு பார்த்த பிறகு அத்வானி ரொம்ப தெளிவா தான் நான் கேட்கிறேன். நாடு முழுக்க ஊடகத்தில் இருக்கவங்க அதான் சார் ஒரு விஷயம் பாருங்க, அத்வானி அவர்கள் பாரதிய ஜனதா, எனக்கு வந்து அத்வானி அவர்கள் தெரியும். ஓகே, அதனால அவருடைய சமீபத்திய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? மாதிரியே நானும் அதிர்ச்சி அடைந்தேன் என்பது உண்மை. சீவிங்லி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் முழுமையான அறிக்கை படிக்கணும்னு படிச்ச பிறகுதான் அத்வானி அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாஜகவுடைய பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து அத்வானி அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார். அன்றிலிருந்து அத்வானி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அப்போது அவரிடமிருந்து வரக்கூடிய இந்த குரல், இந்த குமுறல் மோடி மீதுதான் இருக்கும் என்பது ஒரு சாமானியனுடைய பார்வை. சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்துக் கொண்டு இப்படி நாங்களாக அனுமானித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்ல சாமானியனுடைய பார்வை. ஆனா உங்களுக்கு தெரியும், இல்ல ஒரு பொறுப்பான ஒரு தலைவர் அவர் ஒரு அறிக்கை வரும் பொழுது அது ஒரு பொறுப்பான ஒரு பிரதமர் மீது குற்றச்சாட்டாக நாம சிந்தித்து மாற்றும் பொழுது நாம் இன்னும் 1000 முறை யோசிக்கணும். நான் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டுதாவே நான் புரிஞ்சுக்கிறேன். பொதுவா எல்லா ஊடகமும் அப்படி இல்ல, பரவாயில்ல. என்னுடைய கேள்வி இன்னொன்று இருக்கு பாருங்க. இன்னைக்கு அத்வானி அவர்கள் நரேந்திர மோடியுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. முழுநீள பேட்டியில ஒரு வரி கூட நரேந்திர மோடி பற்றியோ பாஜக பற்றியோ, இது ஒரு இன்டர்பிரேஷன் தான், வரிகளை பிளந்து பார்க்கக்கூடிய ஒரு பாறை. ஓகே, தேர்தல் குழு பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பகிரங்கமாக வெளியிட்டார் திரு அத்வானி அவர்கள். அப்போது பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் வாதிட்டாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு வரி, தனிநபரை முன்னிறுத்தி இந்த இயக்கம் இயங்குவதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இந்த இயக்கத்தை துவக்கியவர்கள் அந்த நோக்கத்துக்காக துவக்கவில்லை, தனிநபர்களை விட சித்தாந்தமே முன்னிற்க வேண்டும் என்று சொன்னார். இது எப்ப நடந்தது நீங்க சொல்லுங்க? திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு
அப்ப சர்வாதிகாரம் ஒரு நபரை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய பார்வை, எதேச்சதிகாரம் இருக்கிறது என்ற சிந்தனை தானே அத்வானி அவருடைய அந்த கடிதத்தில் வந்தது. அவர் எந்த ஆண்டுல சொன்னார்? 2013 இறுதியில இந்த தேர்தல் பிரச்சார குழு தலைவர். 2015 இளைய கணேசன் நான் சொல்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி என்பது எந்த வகையிலும் எந்த தனிநபரையும் நம்பி இருக்கிற அமைப்பு அல்ல. இதே கருத்தை நரேந்திர மோடி அவர்களுமே இன்னைக்கு வரைக்கும் அப்கி பார் பாஜக சர்க்கார்னு சொல்ல, அப்கி பார் மோடி சர்க்கார்னு சொன்னீங்க. முழுமையா கழுங்க. எங்களுக்கு தேசம்தான் முக்கியம். இப்போ ஒரு தேர்தல் நடக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்றவன் யாரோ ஒரு ராமசாமியோ ஸ்ரீனிவாசனோ அது நரேந்திர மோடியே ஜெயிச்சிருந்தாலும் கூட வெற்றி செய்தி வந்தோன்னு முதல்ல தொண்டனுடைய வாயிலேந்து வரக்கூடிய முதல் கோஷமே பாரத் மாதா கி ஜெயதா. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. மூணாவதா தான் உள்ளூர்ல யார் ஜெயிச்சாலும் பேரை சொல்லுவாங்க. இல்ல அது அப்படியே அதனால இது எங்களுக்கு ரத்தத்துல ஊறி போன விஷயம். அது அப்படியே இருக்கட்டும். ஒண்ணு புரிஞ்ச ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாத்திலுமே தனி மனிதரை தான் தூதிப்பாடி கோஷங்கள். அந்த தனி மனிதரை முன்னிறுத்தி தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அத்தனை பேரும் உயிரை விட்டு வேலை செய்து முழுக்க தேசத்தை முன்னிறுத்த நரேந்திர மோடி உட்பட. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. இல்ல நரேந்திர மோடி அவர்களை கேள்விக்கு பதில் தான் சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயம் பாஜகவுடைய உறுப்பினர் அல்லாத எனக்கு தெரியாம இருக்கலாம், சாமானியர் தெரியாது இருக்கலாம். பாஜகவை உருவாக்கிய அத்வானிக்கு தெரியாதா தனிநபரை முன்னிறுத்தி நடக்குது அப்படின்னு? அத்வானிஜி சொன்னதுல எந்த தவறும் இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்மை அப்படித்தான். ஆனால் தேர்தல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய், அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் நாங்க வாஜ்பாய் சர்க்கார் நாங்க கோஷம் போட்டோம். இல்ல நீங்க 98லயோ 99லயோ வாஜ்பாய் சர்க்கார்னு சொல்லல, வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர் மட்டுமே அறிவிச்சிருந்தீங்க. 2004 தேர்தல கோஷம் போட்டிருக்கீங்க. இந்தியா ஷைனிங் தான் சொன்னீங்க. மீண்டும் ராமராஜ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, வாஜ்பாய் ராஜ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. எல்லாருமே நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க எல்லா விஷயம் அதே கோஷம் தாங்க இப்ப மாத்திருக்காங்க. இந்த கோஷம் தான் நான் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கேன். 2009 இதே அத்வானிய பிரதமர் வேட்பாளர் நீங்க முன்னிறுத்திய போது அப்கி பார் அத்வானி சர்க்கார் சொல்லல, அங்க தனிநபர் முன்னிறுத்தப்படவில்லை. நீங்க தமிழ்நாட்டிலே சுத்திட்டு இருந்தனால இந்த கோஷம் கால விழுந்திருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் நீங்க பிரச்சாரம் பண்ணலையா? அப்கி பார் அப்படி அத்வானி சர்க்கார் தமிழ்நாட்டில் கோஷம் போடுவான். நான் சொல்லி இந்த கோஷம் தமிழ்நாட்டிலே போறது இல்ல. அடுத்த ஆட்சி மோடி ஆட்சி தமிழ்நாட்டிலே நான் கோஷம் போடல. இந்த கோஷம் ரொம்ப பிரபலங்கையா வழக்க. வாஜ்பாய்க்கும் சொன்னாங்க, அத்வானிக்கும் சொன்னாங்க, நரேந்திர மோடிக்கும் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் எப்பவுமே நாங்க சொல்லல இந்த கோஷம். மார்க் தர்ஷக் மண்டல் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்டது அந்த பிரிவுடைய முரளி மனோகர் ஜோஷி, திரு அத்வானி எல்லாம் அந்த பிரிவில் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அமைக்கப்பட்ட மார்க் தர்ஷக் மண்டல் வழிகாட்டும் குழு ஒரு முறையாவது கூடி இருக்கிறதா, கூட்டப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரியாது. கூட்டப்படவில்லை. அப்ப வழிகாட்டுதல் குழுவுடைய கூட்டமே நடக்காமல் இந்த அரசு பாஜக அரசு வழிகாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மார்கதர்ஷக மண்டல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுல இந்த புள்ளியியல் துறை செயலர் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஆவண காப்பகத்துறை செயலர் மாதிரி யாருமே பார்க்காத இடத்துல ஓரமா உட்கார வைக்கிற மாதிரி. இல்ல நீங்க ரொம்ப கேவலமா சொல்லாதீங்க. அப்படி அதெல்லாம் கௌரவமான போஸ்ட் தான், அதெல்லாம் சரியா பயன்படுத்தப்படல. அப்படிலாம் கேவலப்படுத்தாங்க. மார்கதர்ஷக மண்டல்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில எத்தனையோ பிரிவுகள் இருக்கிற மாதிரி ஒரு பிரிவு இத்தனை நாள் கூடணும் அப்படிங்கிறது இல்ல. மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி பேர் தான் வழிகாட்டு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது வழிகாட்டு கூட பொருள். அதனால எப்பப்பெல்லாம் தேவையோ நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நிச்சயமா அந்த தலைவர்களை சந்திச்சு அவங்கள்ட்ட கடந்த ஓராண்டுல ஒரு முறை கூட வழிகாட்ட வேண்டிய அவசியமே ஏற்படல. இதுனா பகிரங்கமா மீடியா எல்லாம் கூப்பிட்டு தான் வழிகாட்ட மாட்டாங்க. அவர் போய் சந்திக்க போறதுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த பேட்டி என்று நீங்கள் உணரவில்லையா? இல்ல, தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறது தேசம். உங்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றிருந்த காரணத்தால் தான் இந்த அத்வானி அவர்களது சரியான நியாயமான எமர்ஜென்சி குறித்து அவர் சொல்லிருக்கிற ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை கூட தவறாக நோக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அல்ல, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கருதுகிறேன். இல்ல என்ன காரணம் பாருங்க, என்ன காரணம் அப்படி தெரியவில்லை. திரு அத்வானி மட்டுமல்ல, அவர் முதல் நபரும் அல்ல, அவர் இந்த குற்றச்சாட்டை வைப்பது முதல் முறையும் அல்ல. திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, திரு ஜஸ்வந்த் சிங், திரு அருண் ஷோரி, திரு ராம்ஜெத் மலானி, யாரெல்லாம் உங்களோடு இணைந்து உங்களுடைய அமைச்சரவையில் இருந்து உங்களுடைய ஆட்சியில் பங்கேற்று உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்களோ இந்த மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் இப்போது நரேந்திர மோடியுடைய செயல்பாடு மீது பகிரங்கமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை, சம்திங் ராங் வித் த டாப் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? அடுத்த கேள்வியா அல்லது முதல் கேள்விக்கு சம்பந்தப்பட்டதா? முதல் கேள்வியோட நீட்சி.
இல்ல அப்படின்னா அதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லா பிரதான மூத்த தலைவர்களும் மத்திய அரசை, பாஜக அரசை, மோடியுடைய செயல்பாடுகளை குறிவைத்து தாக்குகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் மோடி மீது தவறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவே இல்லையா? இது உங்களுடைய கேள்வி இல்லை, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. நான் இதுக்கு என்கிட்ட ஒன்றும் பதில் ஒண்ணு இல்ல சார். 50 ஆண்டுகளானாலும் கங்கை சுத்தப்படுத்தவே முடியாது என்று சொன்னவர் முரளி மனோகர் ஜோஷி, காங்கிரஸ் தலைவர் அல்ல. உங்க முதல் கேள்விக்கும் 2வது கேள்விக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. முதல் கேள்வி என்ன சொல்றீங்க, முரளி மனோகர் ஜோஷி உட்பட்டிருக்கிற மார்கதர்ஷன் மண்டல போய் நீங்க ஏதாவது கேட்டீங்களான்னு கேக்குறீங்க. அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை சொல்றேன். அந்த கூட்டம் ஒரு முறையோட கூட்டப்படவில்லை. அந்த மண்டல இருக்கிற முரளி மனோகர் ஜோஷி ஒரு கருத்து சொன்னா இப்படி சொல்லிவிட்டாருங்க. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? விமர்சனம் அவர் சொன்னதை கேட்கணுமா? திரு இலகணேசன் மாதிரி இல்ல, திரு இலகணேசன் மாதிரி மூத்த அரசியல் தலைவர் விமர்சனம் செய்வதற்கு அவர் மூத்த தலைவர், விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, விமர்சனம் செய்து இருக்கிறார். ஏன்னா மார்கதர்ஷக் அப்படின்னு சொல்லிவிட வேண்டியதானே. முதல்ல நீங்க மார்கதர்ஷன் மதிக்கணுங்கிறீங்க, இப்ப மார்கதர்ஷன் இப்படி பேசலாமான்னு கேட்டீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? திரு இலகணேசன் மாதிரி மூத்த தலைவருக்கு என்னுடைய கேள்வி புரியலன்னு சொன்னா, என்னுடைய கேள்வி புரியலன்னு சொன்னா நான் இன்னும் நான் சரியா திருத்தி கேட்க முயற்சி பண்றேன். நான் கேட்கறது, இந்த வேகம் பத்தாது அப்படின்னு சொல்றதுக்கும் இப்படியே போனா இந்த வண்டி ஓடாது அப்படின்னு சொல்றதுக்கும் 100 மடங்கு வித்தியாசம். உங்களுக்கு புரியாதல்ல. அவர் சொல்றார், இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த செயல்பாடுபடி கங்கையை சுத்தப்படுத்த முடியாது என்றார். இது விமர்சனம் அல்ல, குற்றச்சாட்டு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய முறையில ஒரு விதம். ஆனால் என்ன விரும்புகிறார் முரளி மனோகர் ஜோஷியை விரும்புகிறார் என்றால், உங்கள் கருத்து தவறு, பாருங்கள் 5 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் அவரும் விரும்புகிறார். அதுதான் நடக்கும் போகிறது. இல்ல, என்னுடைய இன்னொரு கேள்விக்கு நான் பதில் பெற முயற்சி. எல்லா மூத்த தலைவர்களுமே பாஜகவுடைய அரசை, மத்திய அரசை நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுகிறார்கள். நான் பேர் குறிப்பிட்டேன். அத்வானி அவர்கள், முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், அருண் ஷோரி அவர்கள், ஜஸ்வந்த் சிங் அவர்கள் எல்லாருமே வைக்கிறாங்க, ராம்ஜெத் மலானி உட்பட. இது இவ்வளவு பேரும் அத்தனை பேருமே கட்சிக்குள்ள இருந்தவர். ராம்ஜெத் மலானியா அந்த பட்டியல சேர்க்காய் அமைச்சராக இருந்தவர். நரேந்திர மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று எல்லாம் பண்ணிருந்தவர். பேசுவாருங்க. முந்தா நேரத்து கடிதம் எழுதுறாரு. ராம்ஜெத் மலானி நான் மதிக்கிறேன், ஒரு அறிஞர், அதெல்லாம் இந்த பட்டியல் அவர் சேர்க்காய்ங்கன்னு சொன்னாங்க. அவர் எப்போதுமே எந்த கருத்தை எந்த நாளைக்கு சொல்வார்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுதந்திரமாக கருத்தை சொல்லக்கூடிய நபர். அவரை அமைச்சராக்கியது நீங்கள், அவரை எம்பி ஆக்கியது நீங்கள், அவர் கூட வச்சிருந்தது நீங்கள். எம்பி ஆக்கினோம், பல காரணத்துக்கு அமைச்சராக தகுதி திறமையை கருதி. ஆனா இந்த கணக்குல வரமாட்டான்னு சொல்ல. சரி, ஓகே, விட்டுருங்க, அவரை விட்டுருங்களேன். அடுத்த கேள்வி என்ன? ஜஸ்வந்த் சிங் சொல்லியிருக்கிறாரு, அருண் ஷோரி சொல்லியிருக்கிறாரு. அருண் ஷோரி இந்த கணக்குல வரமாட்டாரா? இல்ல, அருண் ஷோரி கட்சி, ஜஸ்வந்த் சிங் சொல்லியிருக்காரு, அருண் ஷோரி சொல்லியிருக்காரு, ஜோஷி சொல்லியிருக்காரு, அத்வானி சொல்லியிருக்காரு. இத்தனை மூத்த தலைவர்களும் ஒரே குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது ஜஸ்வந்த் சிங் சொல்றாரு, தனி நபர் முன்னிறுத்தம் ஒரு சரியான அரசியலை முன்னெடுக்காதுன்றார். தனிநபர் முன்னிறுத்தம் என்று ஏன் சொல்லணும்? யார சொல்லணும்? நீங்க சித்தாந்த ரீதியா எங்கக்கூடிய கட்சி தனிநபர் எங்க முன்னெடுக்கப்படுறார்? நீங்க இல்லன்னு மறுத்துருக்கணுமே. ஜஸ்வந்த் சிங் அந்த சந்தேகம் ஏன் வருது? ராகுல் காந்திக்கு வரலாம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொன்னா, எங்க கட்சியுடைய தொண்டர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சில பேரை தனிநபர் என்று முதல் குத்தி விட முடியாது. நரேந்திர மோடி என்கின்ற வார்த்தையை சொன்னால் அது ஏதோ ஒரு தனிநபரை குறிக்கின்ற வார்த்தை அல்ல. நரேந்திர மோடி அவரை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆதரிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இந்தியா தான் இந்திரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அடிமைத்தனம் எங்க கட்சியில எப்போதும் வராது. நரேந்திர மோடி அதை விரும்ப மாட்டார். நரேந்திர மோடி என்றால் ஊழலற்ற ஆட்சி நடத்த வேண்டும் என்று 12 ஆண்டு காலம் நடத்தியது மாத்திரமல்லாமல், மத்தியிலே அன்றாடம் ஊழல் குற்றச்சாட்டு இருந்த சூழலில் ஒரு நாள் கூட ஊழல் குற்றச்சாட்டாமல் ஓராண்டு நடத்தி முடித்தவர். தூய்மையின் சின்னம் என்ற பொருள். நரேந்திர மோடி வாழ்க என்று கோஷமிட்டால் தூய்மையான ஆட்சி வாழ்க என்றுதான் எங்களுடைய தொண்டர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி வாழ்க என்று சொன்னால் பாரத நாடு உலக அரங்கிலே ஒரு வல்லரசாக ஆவதற்கான முயற்சிக்கான வெற்றி என்று பொருள். நரேந்திர மோடி என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம். நரேந்திர மோடி அந்த பரிசுத்தத்துக்கான முயற்சி. பாரத நாட்டு நரேந்திர மோடிக்கு புகழ் கிடைக்கிறது என்றால் பாரத நாட்டுக்கு தானே புகழ் கிடைக்கிறது. அதான் இந்திரா என்றால் இந்தியா, இந்தியா என்றால் அது வேற. இந்திரா என்றால் இந்தியா என்றால் இந்திரா காந்தி என்ன செய்தாலும் அது இந்தியா செய்து, அது பொருள் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாட்டு தலைவர்கள் நரேந்திர மோடியை புகழ்ந்தால் அது பாரத நாட்டை புகழ்ந்ததாக நான் மதிக்கின்றேன். அதுதான் நரேந்திர மோடியுமே நினைக்கிறார், தன்னை புகழ்ந்தாக நினைக்கவே இல்லை அவர். இந்த கருத்தை நீங்க என்கிட்ட சொல்றதோட நீங்க அத்வானி டீம், ஜஸ்வந்த் சிங் அதான் இந்த கருத்தை நீங்க அத்வானி ஜஸ்வந்த் சிங் சொல்றா சரி. ஏன்னா அவர்கள் தான் இதை கடுமையா இருக்காங்க. தமிழ்நாடு நரேந்திர மோடியை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல அத்வானி நரேந்திர மோடி பத்தி இன்று சொல்லலாம் கூட. நான் உங்களுக்கு ஏற்கனவே உதாரணம் இருக்கேன். 2 முறை நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அவர் போய் சமாதானப்படுத்தி வந்தீங்க. இல்ல, அவர் நரேந்திர மோடி தான் குறிவித்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. முந்தி தருவதுதான் தினத்தந்தி. இல்ல,
நீங்க இன்னைக்கோ நடக்கிற செய்தியை மறுபடியும் பேசிட்டு இருக்க கூடாது. இன்றைக்கு அத்வானி என்ன பேசினார் பத்தி விவாதம் நடந்தது. பழையதை இந்த அறிக்கையில அத்வானி பேசவில்லை. பழையதை மக்களோ திரு இல கணேசனும் மறந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் தந்தியோட பழமையை போற்றக்கூடியவர்கள். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு பாஜகவோட நிலைப்பாடுல ஒரு மாற்றம் வந்துவிட்டது. அதற்கு முன்னாள் வரைக்கும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லிட்டு இருந்த கட்சி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வேறு திசையில் செல்ல ஆரம்பித்துள்ளது என்ற சந்தேகம் வருகிறது. உதாரணமாக 2-3 சொல்ல முடியும். ஒன்று, திரு இல கணேசன் அவர்கள் இந்த வழக்கில் இருந்து மேல்முறையீட்டில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்ட உடனே இதற்கு மேல்முறையீடுக்கு கர்நாடக அரசு செல்லக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் மீதான ஒரு வழக்கு பற்றி பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு இல கணேசன் சொல்கிறார். இதற்கான காரணம் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. பதில் சொல்லட்டுமா? நான் என்ன சொன்னேன் என்பதை சொல்கின்றேன். இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை. கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் 3 பேர். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று கர்நாடக அரசாங்கம், மூன்றாவது சுப்பிரமணிய சுவாமி. இதில் எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பில்லை என்கிற காரணத்தால் மேல்முறையீடு குறித்து நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. இது எங்களுடைய பதில். தவறான புரிதல் நான் சொல்ல விரும்புகிறேன். திமுகவுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. இது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. கேள்விக்கு பதில முடிக்காம இருந்தா அவங்க அறகுறையா தப்பு இல்ல. நீங்க தவறா மிஸ்இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க தான் உள்ள வரேன். இது திமுகவுடைய வழக்கு அல்ல, தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. இல்லைங்க, வழக்குல மேல்முறையீடு செய்வதில் முனைப்பு காட்டுவதற்கு தயாராக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், பேராசிரியர் அன்பழகன், திரு சுப்பிரமணிய சுவாமி. அவர் என்ன கட்சி? கர்நாடக அரசாங்கம். சுப்பிரமணிய எந்த கட்சி? சுப்பிரமணிய இல்ல இதுக்கு வரேன். சுப்பிரமணிய அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சுக்களோ இந்த நடவடிக்கைகளோ அதிகாரபூர்வமான பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சோ நடவடிக்கையோ இல்லை என்பதை எங்களுடைய அகில பாரத தலைவரே சொல்லிவிட்டார்கள். இப்போ அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் எந்த நிலைப்பாடு எடுக்கவில்லை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டது உண்மைதான். அந்த கேள்வி சட்ட ரீதியான நிலைப்பாடை குறித்து இதுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அது எந்த ஒரு மாகாணமாக இருந்தாலும் சரி, ஒரு மாகாணத்தில் நடைபெறுகின்ற வழக்கு அந்த மாகாணத்தில் நடைபெறுமானால் நியாயமான தீர்ப்பு வராது என்பதற்காக அண்டை மாநிலத்தில் வழக்கு நடைபெறுகிறது என்றால் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்கின்ற பொறுப்பு அந்த மாநிலத்துக்கு தான் இருக்கிறது என்பது இப்போது இருக்கிற சட்ட முறை இருக்கிற நிலை. அதுதான் அதுல எனக்கு என்ன சந்தேகம், எந்த வகையில் அந்த மாகாணம் அந்த மேல்முறையீட்டுல சம்பந்தப்பட்டது என்பதுதான் என் கேள்வி. அதனால இந்த சட்ட விதிமுறை இருக்கிறதே அதுவே ஒரு பாமரன் என்கின்ற வகையில் ஒரு என்னுடைய கேள்வி என்பதாக ஒரு இடத்துல குறிப்பிட்டது உண்மை. கர்நாடக திருச்சியில நீங்க செய்தியாளர் சந்தித்த போது சட்டப்படி அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. நீங்கள் சொன்னது கர்நாடக அரசு செய்யக்கூடாது என்று நான் கருதுகிறேன் என்பது அல்ல, இது செய்ய தகுந்த வழக்கல்ல அப்படின்னு நீங்க சொல்லுகிறது. நான் எப்போதுமே வார்த்தையை அளந்து பேசுவோம். என்ன பேசுறது அதே வார்த்தை திருப்பி அப்படியே நான் சொல்ல முடியும். நான் என்ன சொன்னேங்கிறத சொல்கின்றேன். இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். ஒரு பாமரன் என்கின்ற வகையில் இந்த சட்ட விதிமுறை இருக்கிறது. அப்ப அந்த அரசாங்கத்திற்கு இதுல எந்த வகையில இதுல பொறுப்பு இதுல வந்து பாதிப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி ஒரு பாமரன். நீங்க சொன்னது பாஜகவுடைய கேள்வியா, பாஜகவுடைய கேள்வியா, தனிப்பட்ட கேள்வி? பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்றால் மேல்முறையீடு குறித்து பாஜகவுக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை என்பதுதான். மாநில தலைவர் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னார். உடனடியாக சொல்லியிருக்கலாம். பிரதமர் வாழ்த்து சொன்ன உடனே படார் என்று மாற்றி நாங்களும் வரவேற்கிறோம் என்று வேறொரு முடிவுக்கு அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் கூடி பேசி முடித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. மாநில தலைவர் சொல்வது கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அல்ல. இந்த இடத்துல நான் ஒரு விளக்கம் சொல்கின்றேன். எங்க கட்சிக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. அந்த செயல்பாடு என்னவென்றால் கூடி பேசி முடிவு செய்வது. அதற்காக ஒரு மையக்குழு எல்லாம் இருக்கிறது. அதனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த மையக்குழு கூடி விவாதித்து அறிவிக்கின்ற பொறுப்பை தலைவர் எடுப்பார். அதனால மாநில தலைவர் அறிவிப்பதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ற என்ன பொருள், அதுதான் கட்சி நிலைப்பாடு என்பதாக பொருள். அந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் எப்போதுமே அவருடைய அறிக்கையின் நிலைப்பாடு என்பது. அந்த நேரத்தில் தீர்ப்பு வந்த மாத்திரத்தில் உடனடியாக அவர் தெரிவித்திருந்தாலும் மையக்குழு கூடி முடிவெடுத்த பிறகு அவர் அறிவித்த அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்பு தான் சரியான அறிவிப்பு. பாரதிய ஜனதா இந்த போன்ற அறிவிப்பு முரண்பட்ட அறிவிப்புகளை
அறிவித்த பிறகு திரு இலகணேசன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார், ஜெயலலிதா போன்ற வலிமையான புரட்சி தலைவி அம்மா போன்ற வலிமையான தலைவர் மீண்டும் தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருப்பதுதான் மத்திய அரசுடைய நல்ல திட்டங்கள்லாம் நிறைவேற்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லி சொல்றார். அவர் ஒரு பக்கம் இப்படி சொல்றார், தமிழிசை இன்னொரு பக்கம் மாற்றி சொல்றாங்க. இந்த இரண்டு முரண்பட்ட நிலைக்கு பிறகு நீங்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு ராஜா 3 பேர் மட்டும் ஜெயலலிதாவுடைய பதவியேற்புக்கு செல்கிறீர்கள். அழைத்தார்கள், போனோம். மாநில தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அழைப்பு என்பது தானாக தருவது, கேட்டு பெறுவதல்ல. என்னுடைய மாநில தலைமையை மதிக்காத கட்சி நாங்களும் மதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பது மூத்த தலைவர்களுக்கு அழகா இருந்தது. மாநில தலைமைக்கு அழைப்பு வரவில்லைங்கிற தகவலே எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க மையக்குழு சொல்றீங்க, ஒரு போன்ல ஒரு மெசேஜ்ல இது பாஸ் ஆயிரும், நான் எனக்கு அழைப்பு வந்திருக்கு தமிழிசை, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நீங்கள் ராஜா பதவியேற்பு விழாவுக்கு முதல் நாள் இரவு 10:30க்கு மேல, நான் அதிர்ஷ்டவசமா ராத்திரி 11 மணி வரையில் என்னுடைய அறை கீழே திடீர்ந்து பார்த்தாலே தெரியுமா இருக்கும். நான் படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் 11 மணி வரையில் நான் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன். அப்போ கீழே இருந்து குரல் வந்ததுனால புரிஞ்சுக்கிட்டேன். 11 மணிக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். 11 மணிக்கு நீங்க அந்த அழைப்பு புரிஞ்சுங்க. நீங்க சென்னையில இருக்கிறீங்க, உங்களுக்கு சாத்தியமாயிடுச்சு. காரைக்குடியில் இருந்த ராஜா இங்கு வந்து விட்டார். இல்ல, அவர் காரைக்குடி இல்ல, அவர் சென்னையில் தான். ஓகே, அதை விட்டுருங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் 11 மணிக்கு கூப்பிட்டா காலைல 10 மணிக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு முன்கூட்டி அழைப்பு வந்திருக்கலாம். ஒரு வார்த்தை நான் சொல்றேன், உங்களுடைய தலைமைக்குள்ள இந்த உங்களுடைய கட்சியோட மேல்மட்டத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா என்பது இது ஒரு வெளிப்பாடு காட்டுதா இல்லையா? கட்சிக்குள்ள ஒற்றுமை வெளிப்படுத்தலைங்க. கட்சிக்குள்ள சில பேருக்கு அழைப்பு வந்திருக்கிறது, போனார்கள். சில பேருக்கு மாநில தலைவர் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுறார் என்பதற்காக அவருக்கு அழைப்பு எடுக்கப்படவில்லை. அது உங்களுக்கான ஒரு பின்னடைவா நீங்க பாக்கல. என்னுடைய மாநில தலைமையை மதிக்காது, என்னை மதிக்காத மாதிரி தான் நீங்க நினைக்கலையா? ஏன் அழைத்தார்கள், ஏன் அழைக்கவில்லை என்றெல்லாம் நான் அவருடைய அனுமதிக்க முடியாது. ஒரு விழா, அரசாங்க விழா, அந்த விழாவுக்கு யாரை அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டாம் என்பது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது அனுப்பப்படவில்லை என்பது எனக்கு அந்த விழாவுக்கு சென்ற பிறகுதான் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியும். எனக்கு அழைப்பு வந்தது, ஆனால் நான் கலந்து கொண்டேன், அவ்வளவுதான். ஆர்கே நகரத்துல பாஜக போட்டியிடல, ஸ்ரீரங்கத்துல பாஜக போட்டியிட்டுச்சு. ஸ்ரீரங்கத்துல என்ன இருந்ததுன்னு பாஜக போட்டியிட்டது, ஆர்கே நகர்ல என்ன இல்லைன்னு பாஜக போட்டியிடல. பாரதிய ஜனதா கட்சியே போட்டியிடலாம் என்கிற அளவுக்கு எங்களிடத்தில் வேட்பாளர் இருந்தார்கள், போட்டியிட்டோம். ஆர்கே நகரில் நாங்கள் அந்த அளவுக்கு போட்டியிட வேண்டும் என்கின்ற முனைப்போ வேட்பாளர் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்து, ஆனால் கூட்டணி கட்சியோடு கலந்து பேசி விரும்பினால் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் போட்டியிடட்டும், நாம் துணை புரியலாம் என்ற சிந்தனையோடு நாங்கள் முயற்சி 2016 கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த விட்டு கொடுக்கலாம் என்கிற எண்ணத்தோடு அணுகின பொழுது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நிறைவாக அவர்களும் போட்டியிட வேண்டும் முடிவித்தார்கள். அதனால இந்த தாமதம், அவ்வளவுதான். 2016 ஆட்சியை பிடிக்க விரும்புகிற பாஜகவுக்கு ஆர்கே நகரில் போட்டியிடுவதற்கு ஒரு வேட்பாளர் கூட இல்லை. அப்படிலாம் சொல்லவில்லை. யூ செட் திஸ். இல்லைங்க, நாங்க ஏற்கனவே ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தி வைத்திருந்தோம், தயார்படுத்தி. நீங்க சொன்னீங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு தேர்தல் வரும் என்று தெரியும், அதனால முன்கூட்டியே தயார்படுத்தி விட்டோம். நாங்க இது திடீரென்று ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்து திடீரென்று அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் ஆர்கே நகரில் போட்டியிடுவதற்கான எந்த தயாரிப்பும் இல்லாத 1,00,000 போன கடந்த முறையே கூட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பமும் தெரிவித்திருந்த காரணத்தால் இந்த முறை கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு தரலாம் என்று சிந்தித்து அவர்களை அணுகிய பொழுது அவர்கள் முன்வராத காரணத்தால் நிற்கவில்லை, அவ்வளவுதானே. 1,00,000 பேருடைய வாக்காளர் பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் எனக்கூடிய ஒரு தொகுதியில வேட்பாளரே திடீர்னு சொல்லிட்டாங்க நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கட்சியுடைய நிலையை நீங்க தான் சொல்லணும். எங்க ஆர்கே நகர்ல ஒரு தொகுதியில வெற்றி பெறணும், சட்டமன்ற தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒரு 75,000 80,000 வாக்குகள் வாங்கினா தான் ஒரு ஆள் வெற்றி பெறவே முடியும். அதான் இன்னைக்கு நிலைமை. அவ்வளவு வாக்குகள் பெற்றா, அப்ப அவ்வளவு வாக்குகள் பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய விருப்ப பத்திரிகை நீங்க திடீர்னு தேர்தல் வந்துச்சு நான் வேட்பாளருக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படி சொல்லுங்க. நாங்க நிக்கணுங்கிற எண்ணமே இல்லைங்க. நிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா வேட்பாளர் தேர்தல் என்ன கஷ்டம். ஆர்கே நகர் தொகுதியில நாங்கள் நிற்பதற்கான எங்கள் எண்ணமே எங்களுக்கு அதுதான் ஏன் இல்லைன்னு முதல் கேள்வி. அதான் கூட்டணி கட்சிக்கு தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். காரணம் ஸ்ரீரங்கத்திலேயே அந்த பிரச்சனை வந்த போது கூட்டணி கட்சி மாட்டேன்ட்டாங்கல்ல, ஸ்ரீரங்கத்தில் கூட்டணி கட்சி இல்லன்ட்டாங்க. அப்ப நானே போட்டுறேன். கூட்டணி கட்சி இல்ல, கடைசியில் தான் சொன்னாங்க. கடைசியில் என்னென்னலாம் நடந்ததுங்கிற பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால நிறைவான நேரத்தில் கடைசியில் அவர்களும் வந்து நிற்பதற்கு தயாராக வந்த பிறகு அந்த நேரத்தில் நாங்களும் மேற்கொண்டு இங்க எல்லாருக்கும் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம், அதிமுக கூட்டணிக்காக பாஜக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய அச்சாரங்கள் தான் அவருடைய முயற்சிகள் தான் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. சமீபத்தில் கும்பகோணத்தில் எங்க செயற்குழு கூட்டம் நடந்த பொழுது நான் பேசும்பொழுதும் பேசினேன், டாக்டர் தமிழிசை பேசும்போதும் பேசினார்கள், பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சிலையும் தெளிவாக சொன்னார்கள். ஒரே கருத்து தான். அது காரணம் என்னவென்றால் நாங்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக
தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையும் அழைத்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடு, எதிர்கால திட்டங்கள், எந்த பாதையில பயணிக்கப் போகிறோம் என்பது குறித்தெல்லாம் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அமித்ஷா அவர்கள் விவாதித்த பொழுது என்ன முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அணி நாங்கள் தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக அதிமுகவோடோ திமுகவோடோ கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக இல்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிமுகவோடு 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கிடையாது. அதிமுகவோடோ திமுகவோடோ கூட்டணி இல்லை என்பதுதான் நிலைப்பாடு. அதை உத்தரவாதமா சொல்ல முடியும். அதிமுகவோட 2016 கூட்டணி வராது என்று உத்தரவாதமா சொல்ல முடியும். அப்படித்தானே நாங்கள் பேசி முடிவெடுத்து நேற்றைக்கு செயற்குழு கூட்டத்தில் அதுதானே பேசியிருக்கிறார் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள். அதிமுகவுடைய ஆட்சி தொடர வேண்டும், ஜெயலலிதா முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் விரும்பக்கூடியவர்கள் பாஜகவிலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஓராண்டுக்கு நீங்க சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அதற்கு முன்பாக ஒரு இடைக்கால அரசாங்கம், ஒரு காபந்து சர்க்கார், அந்த நடைமுறை எந்த அளவுக்கு இருந்தது என்பது தெரியும். எந்த விதமான செயலும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பல விதமான காரணங்கள். அதனால அந்த நிலைப்பாடு மாறி இவரே நேரடியாக பொறுப்பெடுக்கும் பொழுது இன்னும் வேகமாக விரைவிடும் என்கிற அர்த்தத்தில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, பாமக இல்லை, மதிமுக இல்லை, காங்கிரஸ் இருக்கவே முடியாது. வேறு எந்த கட்சி வாய்ப்பு இருக்கு? எந்த கட்சி? தமிழ்நாடு மக்களை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம்? பொறுத்திருந்து பாருங்க. இது தினசரி நாம சந்திக்கிறோம், வார வாரம் நீங்களும் சந்திக்கிறீர்கள். அந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு பேசினா நான் சொல்றேன். நன்றி நன்றி திரு இலகணேசன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப முயற்சி. நன்றி.